எப்படிடா படுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தான் செகண்ட் ஹேண்ட்ல நான் இந்த அப்படியே இதை வாங்கினேன். இந்த பெட்டு இதெல்லாம் போட்டு சரி படுக்கலாம். கட்டில் அப்பா இதுவுமே எனக்கு கிஃப்ட் பண்ணதுதான். மேல பாத்தீங்கன்னா அது வந்து படுத்திருந்தோம். படுக்கணும். அங்கெல்லாம் படுக்கும் போது பாம்பு வரும். எங்களால வேக்காட்டுல இந்த சைட்ல வந்து இவ்வளவு தூரம் தண்ணி வந்துருச்சா. குட்டி பண்ணது பாருங்க. இதெல்லாம் இங்க மரம் நோண்டி விடுவேன். ஏன்னா மழை டைம்ல எங்க வீட்டு உள்ள செலப்ரிட்டிஸ் நாங்க தான் உங்க குட்டி ஏஞ்சல். இன்னைக்கு என்ன வீடியோ பாத்தீங்கன்னா ஹோம் டூர். நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம் ஹோம் டூர். மறுபடியும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க என்ன வீடு வாங்கிட்டீங்களா அப்படின்லாம் கேட்டிருந்தீங்க. இல்ல நிறைய பேர் வந்து கமெண்ட்லயே சொல்லிட்டீங்க. நிறைய பேர் வந்து இந்த மாதிரி நம்ம புது வீட்டுல இருக்கீங்க, இந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட்ல உங்க வீட காட்டுங்க, எங்களுக்கு உங்க வீட பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருந்தீங்க. அதுக்காக உங்களுக்காகவே இந்த ஹோம் டூர் நாங்க எடுக்க போறோம். ஆல்ரெடி போட்டிருப்போம், பாக்காதவங்க பாத்துக்கோங்க. இது வந்து பார்த்தவங்களுக்கு இல்லாம இது பார்க்காம சில பேர் இருப்பீங்களே, அவங்களுக்காக தான் நாங்க ரிட்டர்ன் இந்த ஹோம் டூர் எடுக்கிறோம். எங்க வீடு பாத்தீங்கன்னா புதுசா ஃபேமிலிஸ் எல்லாம் நிறைய பேர் வந்திருப்பீங்க. 100K ரீச் பண்ண போறோம். சோ அவங்களாம் வந்து நிறைய பேர் பார்க்காமலாம் இருந்திருப்பீங்க. அதுவும் பாத்தீங்கன்னா எங்க வீடு வந்து கொஞ்சம் குட்டியா தான் இருக்கும். நாங்க 2 பேரும் குட்டியா இருக்கிற மாதிரி எங்க வீடும் குட்டியா தான் இருக்கும். எங்களுக்கு ஏத்த மாதிரி வசதி எப்படி இருக்கோ அதுக்கேத்த மாதிரி தான் நாங்க வீடும் வச்சிருப்போம். சின்ன சின்ன பொருள்கள் குட்டி குட்டியா தான் எல்லாமே இருக்கும். பாத்தீங்கன்னா இதான் எங்களோட என்ட்ரன்ஸ் சொல்லலாம், வீட்டுக்கு வர என்ட்ரன்ஸ். இதுதான் எங்க வாசல். அது பாத்தீங்கன்னா என்னோட வண்டி. நான் இங்கதான் வந்து உள்ள நிறுத்துவேன். இங்கதான் நிப்பாட்டுவேன் எப்பயுமே. உள்ள இருந்தா கொஞ்சம் வண்டி சேஃப்டியா இருக்கும். வெளில ரோட்ல எல்லாம் நிப்பாட்ட மாட்டேன், ஏன்னா என் வண்டியில ஸ்டிக்கர்லாம் இருக்கிறதுனால. என்ட்ரன்ஸ் இதான். ஓகே, நம்ம உள்ள வீட்டுக்குள்ள போயிடலாமா? பாத்தீங்கன்னா இப்ப நம்ம உள்ள வந்தாச்சு. ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸே பாத்தீங்கன்னா மேக்கப் பண்றதுதான் இருக்கும். இது வந்து இது எல்லாமே இந்த திங்ஸ் ஃபுல்லாமே இவங்களோட தான். இவதான் இவ்வளவு நிறைய பேர் மேக்கப் வீடியோ அப்புறம் ஃபுல்லா கிளிப்பு, இது ஃபுல்லா ஒரு மேக்கப் செட்டு நிறைய வச்சிருக்கோம். மேக்கப் செட்டு, வளையல் ஸ்டாண்டு, பவுடர், சென்ட், பாடி லோஷன் எல்லாமே இருக்கும். அதுக்கு ஆன்லைன்ல ஏதோ இந்த ஸ்ட்ரைட்னிங் பண்ற மிஷின் எல்லாம் வாங்கி வச்சிருக்க, எக்கச்சக்கமா வச்சிருக்கோம். அப்பப்ப ரீல்ஸ் பண்ணா ஜவுரி முடி எல்லாமே இருக்கும். இந்த எல்லாம் ஃபுல்லா பாத்தீங்கன்னா மேக்கப் செட் தான் வச்சிருப்பா. ஸ்ட்ரைட்னிங் மிஷின்ல இருந்து ரோலிங்ல இருந்து எல்லாமே இது ஃபுல்லா இதுதான். அப்புறம் அப்படியே வந்தீங்கன்னாக்கா எங்க வீட்டுல இதான் பெரிய டிவி. இது செகண்ட் ஹேண்ட்ல தான் நாங்க வாங்கியிருக்கோம். இது வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருப்போம். ஆல்ரெடி வீடியோல நீங்க பாத்துருப்பீங்கன்னு தெரியல, மறக்காம அதையும் பாத்துக்கோங்க. இது செகண்ட் ஹேண்ட்ல தான் வாங்க. இந்த ஸ்டாண்ட்ல வந்து நாங்க வந்து ஒன்லி எங்க கேமரா மட்டும் தான் வைப்போம். கேமரா, இந்த மாதிரி லேப்டாப் பொருள், அந்த மாதிரி பொருள் தான் இங்க வைப்போம். ஓகே, இப்போ கேமரா தான் இருக்கும், இதுல வேற ஒண்ணும் இருக்காது. அப்புறம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா என்னடா இது டப்பா டப்பா வச்சிருக்கேன் அப்படின்னா கிடையாது. இதுல வந்து கொஞ்சம் ஹெல்த்தியான ஃபுட் எல்லாம் நிறைய இருக்கும். எவ்வளவு அப்படியே சும்மா டைம் பாஸ் டிவி பாக்குறப்போ பாதாம், முந்திரி இந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா, முந்திரி, காஞ்ச திராட்சை, அது எல்லாமே கொஞ்சம் அப்படியே ஸ்நாக்ஸ் டைம்ல அப்படியே சும்மா சாப்பிடறதுக்காக இவளுக்காக வாங்கிட்டு வந்து வச்சிருக்கோம். அப்புறம் பூசணி விதை ஹெல்த்துக்காக கொஞ்சம் அப்படியே வச்சிருக்கோம். அப்படியே உள்ள வந்தீங்கன்னா இது எங்களுடைய இது பாத்தீங்கன்னா எங்களுடைய பெட்டு. ஆக்சுவலா நாங்க வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க, நாங்க வந்து இந்த பெட்டை வந்து தரையில தான் போட்டு படுத்திருந்தோம். தரையில படுக்கும் போது மழை இந்த மாதிரி டைம்ல எல்லாம் ரொம்ப எங்களுக்கு அது இதுன்னு கொஞ்சம் பாம்பு அது இதெல்லாம் வந்துட்டு இருந்துச்சு. உங்களுக்கே தெரியும், ரொம்ப வீடு வந்து செடியா இருக்கிறதுனால ரொம்ப பயந்து படுத்துட்டு இருந்தோம். நாங்க இன்னும் அப்படியே தான் இருக்கு. மறுபடியும் நான் லாஸ்டா காட்டுறேன். பூச்சி பெட்லாம் போட்டு எப்படிடா படுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தான் செகண்ட் ஹேண்ட்ல நான் இந்த அப்படியே இதை வாங்கினேன். இந்த பெட்டு இதெல்லாம் போட்டு சரி படுக்கலாம், கட்டிலோட சேர்த்து வாங்கினதுதான் இந்த பெட்டு. அப்படியே வாங்க, சின்னதா ஒரு பீரோ இருக்கும். பீரோ பாத்தீங்கன்னாக்கா இது ஃபுல்லா பீரோ பாத்தீங்கன்னாக்கா அவளோட ட்ரெஸ் தான் இருக்கும் அதிகமா. இது வந்து நாங்க இவங்களுக்கு அது மேட்சா கட்டிப்பா. இதுவா இல்ல என்னோட புது சட்டை இது எல்லாமே. இது ஃபுல்லா சாரி. இன்னும் இருக்கு சாரி எல்லாம். இப்ப நம்ம போட்டது எப்படியும் ரீல்ஸ்ல போட மாட்டோமா அவ்வளவா, அதனால மூட்டை கட்டி மேல வச்சாச்சு. இது ஃபுல்லா டாப், இது ஃபுல்லா பிராண்டான ட்ரெஸ். கீழே பாத்தீங்கன்னா என்னோட மீதி ட்ரெஸ் எல்லாம் இருக்கும். இது நான் வீட்டுக்கு போடுறது. அந்த இது ஆமா வீட்டுக்கு போறது. இந்த பீரோல ஃபுல்லா முக்காவாசி ட்ரெஸ் பாத்தீங்கன்னா அவளுதான் அதிகமா இருக்குமே. எப்பா பாரு ட்ரெஸ் தான் புதுசா ஆன்லைன்ல ஆர்டர் பண்றது, சாரி அது இதுன்னு எல்லா ட்ரெஸ்ஸும் அவளுக்கு தான் இருக்கு. அப்படியே முடியலாமா? இதான் எங்களோட குட்டி பீரோ. அப்படியே நீங்க வந்தீங்கன்னாக்கா குட்டியா சாமி ரூம் ஒண்ணு இருக்கும். நாங்களே எல்லாமே பார்த்து டெக்கரேஷன் பண்ணது. இதான் எங்களுடைய சாமி ரூம். ஆக்சுவலா அவ வந்து கிறிஸ்டின் தான். அவ வந்து அந்த அளவுக்கு எனக்காக தான் சாமி எல்லாம் கும்பிடுவா.
ஏன்னா நான் வந்து இந்து தான், எனக்கும் கிறிஸ்டின் பிடிக்கும். இது அவங்க அப்பா போட்டோ, இது எங்க அப்பா அம்மா போட்டோ. இது வந்து குட்டியான ஒரு சாமி ரூம். செவ்வாய் வெள்ளியானா நாங்க இந்த மாதிரி சாமி கும்பிடுவோம். இது எனக்காக மெயினா கும்பிடுவாங்க. இதுதான் எங்களோட பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் இவளுக்கு இது வாங்கி கொடுத்தது இதுதான். இது இல்லதான் நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு ரீல் அது இதுன்னு எடுத்துட்டு இருந்தோமே. அதுக்கப்புறம் அப்படியே இந்த ஸ்டாண்ட் வாங்க ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதான் வாங்கணும் பெருசு. அப்பெல்லாம் நாங்க ரீல் பண்றது கூட ரொம்ப குவாலிட்டியெல்லாம் இருக்காது. பாக்கிறவங்க சொல்லிட்டே இருப்பாங்க ரீலே ஏன் குவாலிட்டியா இல்லன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா தான் இந்த பெரிய ரீல் லைட்டே வாங்கணும். அப்புறம் இங்க மேல யாராவது பாத்தீங்கன்னா சொல்லுவீங்க இது என்னடா அப்படின்னு சொல்லிட்டு. இது ஒண்ணும் இல்ல, சும்மா நாங்க ஒரு சின்னதா ஒரு கடை போட்டிருந்தோம். அப்போ இந்த ஸ்லேட் அப்படியே வேஸ்ட் ஆயிடுச்சு, பணியார கடை மாதிரி போட்டிருந்தோம். சரி ஓகே நம்ம டைம் பாஸ்க்கு அப்படியே குட்டி ஏஞ்சல் அப்படின்னு சொல்லி எழுதிட்டா. ஓகே அப்படியே வந்தீங்கன்னா இவ்வளவுதான். பாத்திரம் நிறைய இருக்குது, எல்லாமே வந்து நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். 2 பேருக்கு எதுக்கு இவ்வளவு, அதனால வந்து எல்லாமே மூட்டை கட்டி வச்சிருக்கோம். இந்த மேல இருக்கிற பேக் எல்லாம் பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க ஃபுல்லா அவளோட சாரீஸ் தான். ஏன்னா பீரோல வைக்கிறதுக்கு எங்களால இடம் இல்லன்னு சொல்லிட்டு இது 2மே சாரீஸ் தான். அவளது ஃபுல்லா அடுக்கி வச்சிருக்கேன். அப்புறம் இந்த ஜாமான் பாத்தீங்கன்னாக்கா ஃபுல்லாவே இவ்வளவுதான் இருக்கும் எங்கிட்ட. ஏன்னா அதிகமாலாம் இல்ல, இந்த அதனால கம்மியா 2 பேர் தானே இருக்கும் அதனால சொல்லிட்டு. அப்புறம் நான் ஃபர்ஸ்ட் சென்னைக்கு வரும்போது ஃபேன் யூஸ் பண்ணேன்னா அது இதான் ஃபர்ஸ்ட் நான் யூஸ் பண்ணேன். இதான் வாங்கினேன், போடுது. இதான் யூஸ் பண்ணி வச்சிருக்கோம். அப்புறம் பாத்தீங்களா குட்டியா தான் இருக்கும், அதிக ஜாமாவும் இருக்காது. அப்புறம் அப்படியே இப்படி வந்தீங்கன்னாக்கா எங்களுடைய ஃப்ரிட்ஜ் பாத்துமோ. ஃப்ரிட்ஜ் பாத்தீங்கன்னா இதுவும் எல்லாமே இன்னைக்குதான் வாங்கி வச்சிருக்கோம் நாங்க. ஆல்ரெடி எப்பயுமே ஸ்நாக்ஸ் சாப்பிடுறது. எனக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். பேபி கார்ன், மாவு, ஸ்நாக்ஸ், பிரெட் எல்லாமே இருக்கும். பால் எனி டைம் எல்லாமே இருக்கும். ஏன்னா நாங்க வந்து வீட்லயே இருப்போமா, ஸ்நாக்ஸ் மாதிரி ஏதாவது செஞ்சு சாப்பிட்டுட்டே இருக்கணும். எங்களுக்கு அதுக்காக பசிக்கும்ல, அதனால சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இதான் எங்க ஃப்ரிட்ஜ். நல்லா பாத்துக்கோங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இதான் கிச்சன். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நான் ஒரு சின்ன அடுப்பு தான் வச்சிருந்தேன். ஒரு அடுப்பு தான் வச்சிருந்தேன்ப்பா. அந்த அடுப்பு வந்து கொஞ்சம் அது ரிப்பேர்னு சொல்லிட்டு இது ஆயிடுச்சு. அந்த சின்ன அடுப்புல தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். சின்ன அடுப்பு, சின்ன ஃபேனு இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா சென்னையில வந்து காசு சேர்த்து அடுப்பு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டாண்டு இதெல்லாம் வாங்கி இதெல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே எப்படி சொல்றது, எனக்கு கிளீனா இருந்தா ரொம்ப பிடிக்கும். வாரத்துல ஒரு வாட்டியாச்சும் நான் எதையாவது சுத்தம் பண்ணிக்கிட்டே இருப்பேன். என்னோட ஆட்டிடியூட் அதான். கிளீனா வச்சிருப்பேன். பாத்தீங்கன்னா அப்படியே ரொம்ப கிளீனா இருக்கும். ஏதாவது பேப்பர் மேல போட்டு ரொம்ப சுத்தபத்தமா வச்சிருப்பேன். ஏன்னா அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி கிளீனா வச்சிருக்கிறதுனால. அடிக்கி இப்போ போன வாரம் தான் ஏதோ சண்டே அன்னைக்கெல்லாம் ரொம்ப வீட்டு சுத்தம் பண்ண, பீரோ சுத்தம் பண்ண, வீட்டு சுத்தம் பண்ண. எனக்கு இந்த மாதிரிலாம் ரொம்ப பிடிக்கும். இதெல்லாம் பாத்திருப்பீங்க. இதான் எங்க கிச்சன். சின்னதாதான் அடுப்பு கூட இருக்கும், சிலிண்டர் வச்சிருக்கோம். ஓகேவா, இன்னைக்கு சாப்பாடு இவ தேங்காய் பால் சாதம் செஞ்சிருக்கா. சரி சீக்கிரமா செய்யறதுக்கு வேற எதுவும் இல்ல, சரின்னு தேங்காய் பால் சாதம் செஞ்சிருக்கா. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது, ஏன்னா நான் வீட்டுலதான் சாப்பிடுவேன் அதனால. சரி ஓகே அப்படியே வந்தீங்கன்னா அப்புறம் இந்த சைடு காமிக்கவே இல்ல உங்களுக்கு. இது பாத்தீங்கன்னா ஏசி. இதுவும் நான் வந்து செகண்ட் ஹேண்ட்ல தான் வாங்கியிருப்பேன். வந்து ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப ஒரு மாதிரி வெளியில தான் நாங்க படுத்துட்டு இருப்போம். ஏன்னா பெட் இல்லாதப்பெல்லாம் வந்து நாங்க வெளியில வந்து படுத்துட்டு இருப்போம். ஃபர்ஸ்ட் நாங்க வெளியே படுத்தோம். வெளியே வந்துச்சு பாம்பு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இங்க வந்து படுத்திருந்தோம். அங்கெல்லாம் படுக்கும் போது பாம்பு வரும் எங்களால அதுக்கப்புறம் இந்த சைட்ல வந்து இந்த ஃபேன் இருக்கு இல்லையா, இந்த ஃபேன் வச்சுட்டு படுத்தோமா, அந்த ஃபேன் வளர்ந்து ஏறி பாம்பு வந்தது. அப்பெல்லாம் பெட்டு கூட இதே கூட இல்ல, கட்டல இல்ல, அப்படியே பெட்டு மேல அங்க துப்பு துப்புன்னு ஓடிட்டோம். என்ன பண்றதுன்னே தெரியல. அதுக்கப்புறம் கட்டல் வாங்கினது நாங்க இது வரைக்கும் பாம்பே கண்ணுல பாக்கல. எங்களுக்கு அதெல்லாம் வந்து எப்படி சொல்றதுன்னா ரொம்ப ஹீட் வேற, எங்களால முடியாது. அதனாலதான் நாங்க வெளியே படுப்போம். படுக்கிற டைம்ல எல்லாம் அந்த மாதிரி ப்ராப்ளம் வரதுனால ஒரு 3 பொருளும் சேர்த்து இதெல்லாம் சேர்த்து அப்படியே மொத்தமா வாங்கி செகண்ட் ஹேண்ட்ல வாங்கி போட்டேன். அப்படியே வாங்கினா இந்த கூலரு இதெல்லாம் பழசு, ரொம்ப பழசாவே நான் வச்சிருக்கேன். இன்னும் நாங்க இததான் யூஸ் பண்ணுவோமே. இந்த கூலர் எல்லாம் ரொம்ப அந்த ஃபேன் வாங்கும் போதே நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் பாத்தீங்கன்னா இங்க வந்து அப்படியே பாத்தீங்கன்னா இங்க வந்து நாங்க அங்கதான் லேப்டாப் வைப்போம், கேமரா வைக்கிற இடத்துல. இது எப்பயாவது யூஸ் பண்றப்போ இங்க இருக்கும். ஏன்னா நான் வந்து கேமரால எடுத்தேன் அப்படின்னா லேப்டாப்ல போட்டுதான் நல்லா இறக்க முடியும். அதனால லேப்டாப்ல போட்டு இறக்கிப்பேன். லேப்டாப்பும் நாங்க இந்த மாதிரி, ஏன்னா போன்ல எடிட் பண்ணி அவளுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்ததுனால தான் நான் லேப்டாப்பே அவளுக்கு வாங்கி கொடுத்தேன். அதையும் பாத்திருப்பீங்க. இதெல்லாம் ஸ்பீக்கரு. எனக்கு எப்பயா போர் அடிச்சா பாட்டு கேட்பேன், கேட்கவே விட மாட்டேன், ரொம்ப சத்தம் போடுவோம். இதெல்லாம் அடுத்து நம்ம போட்டோஸ்குள்ள போலாம் வாங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா குட்டி குட்டி போட்டோஸ் எல்லாம் இருக்கும். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ப்ரமோஷனுக்கு அந்த கீ செயின் மாதிரி நான் ஃபர்ஸ்ட் வாங்கி கொடுத்த டைரி மில்க் கவர்ல.
இன்னும் இருக்கு, நான் ஆல்ரெடி சொல்லி எல்லாம் ஆல்ரெடி எங்களுடைய கிஃப்ட்ஸ் எல்லாம் அப்படியே பத்திரமா வச்சிருக்கேன் நானு. இது வந்து எங்க ஃப்ரெண்டு கிஃப்ட் பண்ணது. இது பாருங்க விளையாட்டு பொம்மை, இது பாருங்க என் போன் கவரு. அப்புறம் அப்படியே மேல அங்க தள்ளி போயிட்டு அந்த பொம்மையெல்லாம் பாத்தீங்கன்னா இதெல்லாம் அவளுக்கு நான் அப்படியே அந்த பொம்மை எல்லாமே நான் தான் அவளுக்கு வாங்கி கொடுத்தேன் ஃபுல்லாவே இந்த பொம்மை. அதுக்கப்புறம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா எங்களோட அவார்டு. என்னடா சாதிச்சிட்டீங்க நீங்க அப்படின்ற மாதிரி. இதெல்லாம் எல்லாருமே அவார்டு தான். இன்னும் 2 அவார்டு இருக்குதா, நான் ஏற்கனவே வீடியோலயும் அதான் நாங்க போக முடியல, தூரமா இருக்கு கும்பகோணம் அந்த மாதிரி எல்லாம் லாங்கா இருக்கிறதுனால எங்களை டிராவலே பண்ண முடியல. அதனால இப்போ இங்க இருக்கிறதெல்லாம் வாங்கிட்டு இருந்தோம். ஃபர்ஸ்ட் அவார்டு இந்த போட்டோஸ்ல கட்டுறீங்க, போட்டோஸ் கட்டு போட்டோ மட்டும் மேல. அது பாத்தீங்கன்னா நாங்க ஒரு ஆறு போயிட்டு இருந்தது, அங்க வந்து நாங்க உட்கார்ந்து அதை எடுக்கணும்னு கஷ்டப்பட்டு எடுத்தது. இது ஏற்காடு மலை மாலை எடுத்தது. இது பாத்தீங்கன்னா இதுதான் எங்களோட ஃபர்ஸ்ட் ஃப்ரேம். எங்க வீட்டுக்குன்னு வந்த ஃப்ரேம்னா இதுதான். அவார்டு கொடுத்தாங்கல்ல, அதுக்கான கப்பு எல்லாமே டைமண்ட் அவார்டு, ஆரஞ்சு முட்டாய் சீசன் 2, யங் டேலண்ட் அவார்டு நாங்க தான் வாங்கணும். இது ட்ரெண்டிங் ஸ்டார்ஸ் அவார்டு. அப்படியே இப்படி வாங்க, அப்படியே மேல காட்டுங்க. இது பாத்தீங்கன்னா நாங்க ஆல்ரெடி சொல்லிருப்போம். இது குட்டி எனக்கு இவ்ளோ என் ஹைட்ல ஒரு ஃப்ரேம் கொடுத்தாங்க, அது வந்து உடஞ்சிருச்சு. அதனால அதே மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க சின்னதா போட்டோம், காசு இல்லனால. இதுதான் எங்களோட ஃபர்ஸ்ட் அவார்டுன்னு சொன்னா ரொம்ப மெமரிஸான ஒரு அவார்டு ப்ரோ. ஆனா இப்ப இல்ல, தவறிட்டாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா ஆரஞ்சு மிட்டாய் அவார்டு சீசன் 1. இது அது குட்டி பாத்தீங்கன்னா எனக்கு அதான் இது லவர்ஸ் டேக்கு கிஃப்ட் பண்ணது. இது பொங்கல் அப்போ நாங்க ஸ்டுடியோல எடுத்த போட்டது. இதுவும் கிஃப்ட் பண்ணதுதான் எனக்கு. இது எங்க டாம். இவங்க எங்க அப்பா. இதுவுமே எனக்கு கிஃப்ட் பண்ணதுதான். மேல பாத்தீங்கன்னா அது நாங்க நார்மலா எடுத்தது, என் ஃப்ரெண்டு தான் எடுத்தாங்க. இந்த மாதிரி ஸ்டில் கூட நல்லா இருக்குன்னு சொன்னது. அடுத்தது பாத்தீங்கன்னா சேலம். அது சேலம் இல்ல இங்க இவங்க ஃப்ரெண்டு கொடுத்தது. இது வேலூர் கிடையாதுப்பா, டைமண்ட் அவார்டு. ஆமா டைமண்ட் அவார்டு அது. ஓ இது டைமண்ட் அவார்டு. இது இவங்க ஃப்ரெண்டு கொடுத்தது டைமண்ட் அவார்டு. அது வந்து வேலூர் அவார்டு அது. ஆமா. அப்புறம் இந்த குட்டி குட்டி போட்டோஸ் எல்லாமே என்னோட டெக்கரேஷன் தான். குட்டி குட்டி போட்டோஸ் எல்லாம் பாத்தீங்க. எனக்கு இந்த மாதிரி போட்டோ டெக்கரேஷன் பண்றதுலாம் ரொம்ப பிடிக்குமா. அதெல்லாம் வந்து லைட் செட் இன்னுமே அந்த லைட் எரியும். அது நாங்க அவ்வளவா இது பண்ண மாட்டோம். லைட் செட் எல்லாம் போட்டு டெக்கரேஷன் பண்ணது. அது குட்டி குட்டியா அது போட்டோஸ் எல்லாமே எங்களுக்கு வந்து அந்த இதுல ஒரு பிறந்த நாளைக்குலாம் அங்க போறோட அங்க வந்து இவளுக்கு நான் சர்ப்ரைஸ் பண்றதுலாம் அப்படியே கொடுத்துருவாங்க அந்த போட்டோஸ் எல்லாம். அதை எடுத்துட்டு வந்து அப்படியே இந்த மாதிரி எங்க பெட்டுக்கு பின்னாடி எங்களுக்கு இப்படி மாட்டணும்னு ரொம்ப ஆசை. இன்னும் நிறைய போட்டோஸ் எல்லாம் போடணும்னு சொல்லி ரொம்ப. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மேல ஒரு பின்னாடி ஆமா அப்படியே மேல காட்டிடுங்க. அது மேல அதுவுமே எங்களுக்கு ப்ரமோஷன் அவார்டு லாஸ்ட் வாங்கின அவார்டு ஆரஞ்சு மிட்டாய். இது அதுதான் எங்களோட லாஸ்ட் அவார்டு. அப்புறம் எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா இவ்வளவுதான் குட்டி குட்டியா ஏதாவது ஒண்ணுதான் இருக்கும். அந்த அளவுக்கு பெருசா எதிர்பார்க்கறதுக்கு எங்கள்கிட்ட இன்னும் நாங்க இந்த வீட்டுலதான் இருக்கோம். நீங்க நினைக்கிற மாதிரி நாங்க காலி எல்லாம் பண்ணல. அது மாதிரி அபார்ட்மெண்ட்ல இருக்கோம், அங்க இருக்கோம், அப்படி இருக்கோம், இதெல்லாம் கமெண்ட் பண்ணாதீங்க. நாங்க சரி ஆமா நாங்க வந்து சின்ன வீட்டுலதான் இருக்கோம். நம்ம வெளியே கூட காமிச்சிருவோம் வாங்க. உள்ள என்ட்ரன்ஸ்ல எல்லாம் பாத்துட்டீங்க. அப்படியே உள்ள என்ட்ரன்ஸ் எல்லாம் பாத்திருப்பீங்க. இது வந்து வெளியில வந்து எங்களோட பேக்ல இருக்கிறது. இந்த செடி எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப இதா இருக்கும். மழைதான் வந்து மழை டைம்ல எல்லாம் ரொம்ப நாங்க அவஸ்தப்பட்டோம். இவ்வளவு தூரம் தண்ணி வந்துருச்சா. குட்டி பண்ணது பாருங்க. இதெல்லாம் மழை நோண்டி விடுவேன். ஏன்னா மழை டைம்ல எங்க வீட்டு உள்ள வரைக்குமே தண்ணி வரும், ஓதில இருந்து தண்ணி வரும், பேக்ல இருந்து தண்ணி வரும். எங்களால அப்படியே இதுவாதானே இருக்கு. ஆமா எப்படி சொல்றது, ஃபுல்லா காடு செடி. இன்னுமே பாம்பு வருது போல. நாங்க வந்து கதவை சாத்திட்டு நம்ம ஏசி இருக்கு, உள்ளேயே எடிட்டிங் எல்லாமே பண்ணிக்கிறோமா, அதனால எங்களுக்கு தெரியல. ஆனா வந்து சொல்லுவாங்க வருது பாம்புன்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டுல தெரிஞ்சு நாங்க இதெல்லாம் ரொம்ப போச்சுன்னா மழையில இந்த இடம் ரொம்பிடுச்சுன்னா அப்படியே இந்த தண்ணி ஃபுல்லா என் வீட்டுக்கு தான் வரும். என் வீட்டுக்கு வந்தா என்னால தூங்கவே முடியாது. அப்படியே எந்திரிச்சு உட்காந்துக்கிட்டு பெட் இருக்கிறதுனால ஓகே பெட்டு மேல உட்காருவோம். இல்லைன்னா வெளில வந்து என்ன பண்ணுவேன், இதெல்லாம் தண்ணி எல்லாம் எடுத்து விடுவேன். எல்லாமே பண்ணணும், வேற என்ன பண்றது. இந்த அவ்வளவு ரொம்ப போயிடும் தண்ணி. இடம் பாத்தீங்கன்னா அவ்வளவு சிம்பிளா அவ்வளவு அப்படிதான் இருக்கும். ஏன்னா இந்த ஏரியா அப்படிதான் இருக்கு. உங்களுக்கு வந்து இந்த ஏரியா உள்ள பாத்தீங்கன்னா அபார்ட்மெண்ட் மாதிரி அப்படிலாம் இருக்கும். ஆனா வந்து இது சரியா ஒரு சின்ன கூரை வீடு மாதிரிதான் எங்க இருக்கும் எங்க வீடு. இந்த இடம் தான், இததான் உங்களுக்கு காமிக்கணும்னு நினைச்சேன். அப்புறம் பாத்தீங்கன்னா அப்படி போயிடலாம் வா. நம்ம பாத்தீங்கன்னா கூட காமன் பாத்ரூம் தான் வீட்டுக்குமே. ஆமா 2 வீடு இருக்கீங்க பக்கத்துல, 2 வீட்டுலயுமே காமன் பாத்ரூம் தான். தனித்தனியா வீட்லயே அட்டாச் எல்லாம் கிடையாது. பெருசு பெருசா எல்லாம் நினைக்காதீங்க, நார்மலா பண்ணாதீங்க.
எங்க வீட பாத்திருப்பீங்க, உங்களுக்கே தெரியும் நாங்க எவ்வளவு கஷ்டப்படுறோம், எப்படி இருக்கோம் வீட்டுல அப்படின்ட்டு உங்களுக்கே தெரியும். நம்ம ரீல்ஸுக்கு ரீல் பண்றது வேற, நம்ம நார்மலா வீட்டுல இருக்கிறது வேற. ரீல்ன்றது ஒரு நாளைக்கு நம்ம வந்து டைம் ஸ்பெண்ட் பண்றது 5 மணி நேரம். வீடியோக்கா இருக்கட்டும், ரீல்ஸ்க்கா இருக்கட்டும், 3-4 வீடியோ ரீல் பண்றவங்களுக்கு தான் தெரியும் எவ்வளவு டேக் போகும்ட்டு. அதையுமே நிறைய பேர் குற்றம் சொல்வீங்க. அதுதான் எல்லாமே கஷ்டம் தான், கஷ்டப்படாம எதுவுமே இதுவாகாது. ரீல்ஸ்ல இருக்கும்போது அது அந்த மாதிரி இருக்கும். வீட்டுக்கு வந்த பிறகு நம்ம வீட்டு இதுதான். ஓகே, இந்த எப்படின்னா எங்க வீட பாத்திருப்பீங்க, உங்களுக்கே தெரியும் எவ்வளவு சின்ன வீடா இருக்கும். அப்போ நீங்க கஷ்டப்படுத்துற மாதிரிலாம் இதுக்கப்புறம் எங்களை பேசாதீங்க. நாங்க இந்த வீட்டுலதான் இருக்கோம். டெய்லி என்னென்ன வீடியோஸ் போடணும்ன்றத சொல்லுங்க. இதான் கேட்டுட்டே இருந்தீங்க கமெண்ட்லாம், அதனால தான் நாங்க போட்டோம். ஆமா, இதான் எங்களுடைய ஹோம் டோர்னு சொல்லலாம். குட்டியா இருக்குது. என்னடா இவங்களும் குட்டியா இருக்காங்க, வீடும் குட்டியா இருக்குன்னா எங்க 2 பேர் கரெக்டா. ஆமா, எங்களுக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்குன்னே சொல்லலாம். எங்க லக்கி வீடுன்னு கூட சொல்லலாம். எனக்கு வந்து இதுக்கு முன்னாடி எல்லாம் இருக்கும்போலாம் ஒரு வீட்டுல நான் இருந்தேன். அங்கெல்லாம் வந்து ஒரு மாதிரி பேசுவாங்க, என்ன நீங்க எப்படி இருக்கீங்க அப்படி இருக்கீங்க அப்படிலாம். ஆனா இங்க வந்து எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க. 2 பேர் இருக்கிறதுனால சப்போர்ட் பண்ணி எங்களுக்கு வந்து ஹவுஸ் ஓனர் ரொம்ப ரொம்ப நல்ல கேரக்டர்னே சொல்லலாம். எந்த இதுக்குமே கிடையாது. எங்களுக்கு இந்த வீடு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு, லக்கியா இருக்கு. சின்ன வீடா இருந்தாலுமே எங்களுக்கு ஏத்த மாதிரி தான் நாங்க அதை இது பண்ணிக்கிறோம். பெரிய எனக்கு ஆசை கிடையாது. இதெல்லாம் வந்தது வெள்ளி அந்த மாதிரிலாம் கோலம் போட்டு நம்மளே நம்ம வீட்டை அழகா பத்திக்கிறோம். எங்களுக்கு இந்த வீடு பிடிச்சிருந்தா அந்த வீடு மறக்காம கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்க. பிடிக்கல, ரொம்ப ரிச்சா இருப்பீங்கல்ல நீங்க வந்து ரொம்ப வசதியானவங்களா, தயவு செய்து இந்த வீடு இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி தயவு செய்து மனசை கஷ்டப்படுத்தாதீங்க. எங்களுக்கு இந்த வீடு ஓகே தான். ஓகே, முடிச்சுக்கலாமா? ஹோம் டூர் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போற ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். நெக்ஸ்ட் என்ன வீடியோ போலான்னு மறக்காம கமெண்ட் பண்ணி சொல்லிடுங்க. ஓகே, டாடா, பை பை.